Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி எல்லா வகையான குழம்புக்கும் நம்ம சேர்த்துக்கலாங்க. வெஜ், நான்வெஜ், புளி குழம்பு, கார குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு, சுண்டல் குழம்பு, எல்லா வகையான வறுவலுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் நம்ம கிரேவி செய்வோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்துக்கலாம். ஆல் இன் ஆல் அழகுராஜா மாதிரி இது ஆல் பர்பஸ் மசாலா பொடி. இது நீங்க சாம்பாருக்கு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் வண்டு விலகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொருள் வாங்கி நம்ம செஞ்சால் அது கொஞ்சம் நாள் வரும். வீட்டில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுல நம்ம செய்ய வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. கிராம் வரமல்லி எடுத்திருக்கேன். நாங்கள் எல்லாமே வறுத்துட்டு தான் அரைப்போம். வறுத்துட்டு அரைக்கும் போது வறுக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அதனால எல்லாமே வறுத்துட்டு தான் அரைப்போம். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முரத்துலேயோ இல்லைன்னா ஒரு பிளேட்லேயோ மாற்றிக்கோங்க. நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணியே கடையில் வாங்கிக்கோங்க. நான் இங்கே பல்காக வாங்குறதுனால நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 100 கிராம் அளவு தெரியல அப்படின்னா இந்த சின்ன காஃபி குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது சின்ன டம்ளர் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சின்ன டம்ளரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக 100 கிராம் இருக்குது பாருங்கள். இதுதான் அளவு, எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு துவரப்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் இருக்குது. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்கலாம். இதுவும் 100 கிராம் இருக்குது. அவ்வளோதாங்க. உங்களுக்கு வெயிட் மெஷினில் போட்டு நீங்கள் செக் பண்ணணும்ல. இந்த மாதிரி டம்ளர் கணக்கு அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எப்போ செய்யணுன்னாலும் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக ஞாபகமாக இருக்கும். சின்ன டம்ளராகவே இருந்தாலும் 2 டம்ளர் சீரகம் சேர்த்துக்கோங்க. மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே இந்த டம்ளர்லேயே நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே டம்ளரில் அரிசி அளவு எடுத்துக்கலாம். நான் புழுங்கல் அரிசி சேர்த்துறேன். சில பேர் பச்சரிசி கூட சேர்த்துவாங்க. நான் புழுங்கல் அரிசி தான் சேர்த்து போகிறேன். அதே அளவு எடுத்துக்கலாம். அதே ஒரே டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். நம்ம இன்க்ரீடியண்ட் எல்லாம் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் சீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஷேப் தான் மாறி இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஒரே மெஷர்மெண்ட் தான். சீரகம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் அப்படியே பொரியிற சவுண்டு கேட்கும் பாருங்களேன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே படப்படன்னு பொரியிற சவுண்டு வரும். இந்த சவுண்டு வந்த உடனே ஸ்டவ்லேருந்து எடுத்து அந்த முரத்தில் மாற்றிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தொடச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் சின்னதாக ஏதாவது இருந்ததுன்னா கூட அடுத்தடுத்து நம்ம வறுக்கும்போது கருக ஆரம்பிச்சிடும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வறுத்து பழக்கம் இருக்கிறனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னா ஒன்றா தனியாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதும் அதை அப்படியே மறுபடியும் முரத்தில் மாற்றிடுங்க. அரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் அதையும் முரத்தில் சேர்த்துக்கோங்க. ஏன் முரத்தில் சேர்த்துறோன்னா இந்த வறுத்ததுக்கப்புறம் கூல் ஆகும்போது ஆறும்போது கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். முரத்தில் சேர்த்துனீங்கன்னா அப்படியே காத்தாட இருந்துச்சுன்னா ஈரமாகாமல் இருக்கும். அதனால தான் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சோம்பு ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் கசகசா சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதும் மிளகும் சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனித்தனியாக இன்க்ரீடியன்ஸ் என்னால் ஆட் பண்ண முடியல. மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. உப்பு நல்லா வறுப்பட்டதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகணும். வெந்தயம் அதிகம் வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு அது நல்லா செவக்க வறுத்ததும் முரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ வரமிளகா சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ மல்லி எடுத்திருக்கேன் இல்லைங்களா, 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் டேஸ்ட் பொறுத்து தான். இல்லை எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1/2 கிலோ மல்லினா ஒரு 400 கிராம் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு முரத்தில் சேர்த்துக்கோங்க. எங்கள் பாட்டி வரமிளகாயை வறுக்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா வறுத்தா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வறுக்க மாட்டீங்க, உங்களுக்கு வறுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல வெயிலில் வச்சு
கூட எடுத்துக்கலாம். அதுவுமே நல்ல கிறிஸ்பி ஆகிடும். நான் வறுக்கும் போது ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடுகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கடுகு வந்து இந்த மாதிரி நல்ல படப்படப்படான்னு பொரிஞ்சு வரும். அப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாற்றி எடுக்கணும். நாங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூளில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துவோம். ஒரு 50 கிராம் சேர்த்துனா போதும். நம்ம 1/2 கிலோ மல்லிக்கு ஒரு 50 கிராம் பெருங்காயம் சேர்த்துனா போதும். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கும். தூள் பெருங்காயம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவராக ஒரு காட்டாக இருக்காது. இந்த அளவுக்கு அது நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றா சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் வறுக்க இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்துடும். ஆனால் பரவாயில்ல, ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து காய வைக்கும் போது அப்படியே நம்ம நல்லா உதுத்து விட்டுலாம். நல்லா மொறுன்னு உதுத்து வந்துடும். இனிமேல் வறுத்த எல்லா பொருளையுமே நல்ல வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உச்சி வெயிலில் ஒரு 4-5 மணி நேரம் நல்லா காயட்டும். ஒரு 11 மணிக்கு வச்சிங்கன்னா ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா காஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு அது நல்லா காஞ்சு வரணும். அந்த வரமிளகாயில் நீங்கள் கையிலே உடைக்க முடியணும். நல்லா மொறுன்னு உடஞ்சி வரணும். காஞ்சதும் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வரமிளகாய்ங்கிறனால நம்ம டப்பாலெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம அரைச்சி வந்து டப்பாவில் மாற்றிக்கலாம். நான் ஒரு பேக்கில் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது கூடவே வீட்டிலேயே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் அரைக்க போகிறேன். அதுக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சாம்பார் பொடிக்கும் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சாம்பார் பொடியோட ரெசிபியும் நான் போடுறேன். அரைச்சி கொண்டு வந்ததும் அந்த மசாலா வந்து ரொம்ப சூடாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஓப்பனாக பேப்பரோ இல்லைன்னா ஒரு ஷீட்டோ விரித்து அந்த மிளகா பொடியை ஆற விட்டுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் அது நல்லா ஆறட்டும். அது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா சலிச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் டப்பாவில் எடுத்து வைக்கும்போது ஒரு கிண்ணமோ ஒரு டப்பாவோ வச்சு நல்லா அப்படியே அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணால் அந்த வாசம், ஃப்ளேவர், டேஸ்ட் எதுவுமே மாறாது. நல்லா அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. வண்டும் பிடிக்காது. வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க. வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் தாங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க. ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடணும். இது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஆற விடாமல் அப்படியே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடாதீங்க. ஏன்னா அது சூடாக இருக்கிறனால சீக்கிரமாக வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போதும். அதை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய பாக்ஸில் இருக்கிறது வந்து நம்ம டெய்லி பர்பஸ்க்கு நம்ம சும்மா இறக்கிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு சின்ன பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.